வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்ஸ்பிரேஷனல் டாக்கீஸ். இன்னைக்கு வீடியோல எஃபிமெரல் போம் பை சுனில் கங்கோபாத்யாய் ஸ்டான்ஸா வைஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். சரிங்க, வாங்க டாபிக் உள்ள போகலாம். About the poet Sunil Gangopadhyay, இவரோட லைஃப் டைம் from 1934 to 2012 and he is elder statesman of contemporary Bengali writer and இவர் ஒரு protein writer and among hundreds of novels எழுதியிருக்காரு and historical fiction several tonesல எழுதியிருக்காரு. இவரை ஒரு iconic figureனு சொல்றாங்க. Then about the poem Ephemeral written by poet Sheila Sengupta by the name Nashpar in பெங்காலில எழுதியிருக்காங்க அண்ட் இதை இங்கிலீஷ்ல சுனில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. எஃபிமெரல் ஃபர்ஸ்ட் எஃபிமெரல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எஃபிமெரல்னா விச் இஸ் ஷார்ட் லிவ்டு, அதாவது சிறு காலத்துக்கு மட்டுமே நிலைக்கக்கூடிய ஒரு பொருள். அண்ட் மோஸ்ட் டிபிக்கலி இங்க டேர்ம் எஃபிமெரல்னா எதை குறிக்குது அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த நேச்சர். த்ரூ அவுட் இஸ் லைஃப் டைம், அதாவது ரைட்டிங் லைஃப்ல ஆத்தர் நிறைய லவ் போம்ஸ் எழுதியிருக்காரு. பட் அதுல எல்லாத்தையுமே காமனா ஒரு மித்திக்கல் விமனை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அவங்க நேம் நீரான்னு அவர் என்ன லவ் போம் எழுதினாலும் இந்த நேமை மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவாராம். அண்ட் ஏன் நீரான்னு ஒரு விமனை மென்ஷன் பண்ணி சொல்றாரு அப்படின்னா இவர் எப்பயுமே விமனை தான் சிம்பலைஸ் பண்ணி சொல்லுவாரு. பிகாஸ் இவர் விமனை ரொம்ப அதிகமா அட்மையர் பண்ணுவாரு. ஸோ அதனாலதான் எல்லா விஷயங்களையும் விமனை, அதாவது ஃபெமினைஸ்டு ஃபார்ம்ல இவர் அட்ரஸ் பண்ணி சொல்றாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். நீரா, சம்டைம்ஸ் இட் சீம்ஸ் யூ ஆர் மோர் டிஸ்டன்ட் தேன் even the day I was born. You walk alone in the autumn woods, the rustle of leaves under your tender feet fill the air. The mountains, sloped like a bullock's neck, meet the horizon, and the evening sun, resounding its victory cymbals, sets behind those hills. All these, Neera, seem more distant than even the day I was born. And in the first stanza, author நேச்சரை பத்தியும் அங்க நடக்கிற சேஞ்சஸை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் அவரோட பர்த்ல இருந்து அவரு நீரா ரொம்ப ஃபார் அவேவா இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நீராங்கிறவங்க ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நீராங்கிறவங்க அலோனா, அதாவது தனியா ஆட்டம் வுட்ஸ்ல நடந்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ அந்த ரஸ்டில் ஆஃப் லீவ்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நவ் இது எதை குறிக்குது அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல்ல இருக்க சேஞ்சஸை குறிக்குது. ஸோ ஆட்டம் வுட்ஸ்ல நடக்கும்போது the rustle of leaves under a tender feet fill the air அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப கிரீனிஷா இருந்துச்சு, ரொம்ப பசுமையா இருந்துச்சு, புல்வெளியா இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. காலு கீழே வெறும் ரஸ்டில் ஆஃப் லீவ்ஸ், அதாவது காஞ்சு போன இலைகள் மட்டும்தான் இருக்கு. அண்ட் அங்க வெறும் காத்து தான் இருக்கு. இப்படிப்பட்ட பசுமையான நிறம் நிறைஞ்ச இந்த உலகம் இல்ல, ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நம்மளை சுத்தி எங்கேயுமே பசுமையானதே இல்ல, எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிட்டோம். அண்ட் இங்க எங்கேயுமே ட்ரீஸ் இல்ல அப்படின்னு இவர் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ட் டீஃபாரஸ்டேஷனையும் இங்க அவர் சொல்லியிருக்காரு. இதை நம்ம இன்டரப்ட் தான் பண்றோம், பட் கரெக்டா இதுன்னு இல்ல. நெக்ஸ்ட் இங்க பேரன் லேண்ட் மவுண்டைன் கூட சொல்றாரு. அதாவது த மவுண்டைன் ஸ்லோப்டு லைக் அ புல்லக்ஸ் நெக் மீட் த ஹரிசான் அப்படின்னா அங்க எந்த ட்ரீஸ்மே இல்ல, மவுண்டைன் வெறும் பேரன் லேண்டா இருக்கு, எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் நீரா அப்படிங்கிற இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா நீரா ஒரு விமன் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் சாரி, விமன் சாரீஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருந்தாங்க, சாரீஸ் வியர் பண்ணாங்க. பட் இப்போ அது கொஞ்சம் மாறிடுச்சு, மாடர்னைஸ்டா. இப்போ ஜீன்ஸ் வியர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம நம்மளை சுத்தி நடக்கிற என்விரான்மெண்டல் சேஞ்சஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. அண்ட் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் இன்டர்பிரேட் பண்றாரு. ஸோ இது ஒரு கம்பேரிசனா கூட நம்ம வச்சுக்கலாம். பட் இது அவர் டெக்ஸ்ட்ல டைரக்டா அவர் சொல்லல. பட் நம்ம ஒரு கம்பேரிசனா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் என்விரான்மெண்டல் இவ்வளவு அழகா இவ்வளவு பசுமையா இருந்துச்சு அண்ட் விமன் எல்லாம் இப்படி ட்ரெடிஷ்னலா பட் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்ல. என்விரான்மெண்டல்ல இருக்க பசுமை, அதாவது கிரீனரி திங்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு, பேரனா இருக்கு, எதுவுமே இல்லாம காலியா இருக்கு. அண்ட் விமன் இப்படி மாடர்னைஸ்டா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி எல்லா என்விரான்மெண்டல் சேஞ்சஸால அந்த ஈவினிங் சன்னும் டார்க் ஆயிடுச்சு. எல்லாமே நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே ரொம்ப டார்க்கா இருந்துருச்சு, இருள் சூழ்ந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஈவினிங் சன் வித் அ கிரேட் ரிசவுண்டிங் இட்ஸ் விக்டரி சிம்பிள்ஸ் CYM
BALS அப்படின்னா அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அப்படி ஒரு கிரேட் சவுண்ட் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அந்த சன் வந்து ஹில்ஸுக்கு பின்னாடி அது மறையுது அப்படின்னு வந்து சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் அகெயின் வந்து இதெல்லாமே நான் பிறந்ததுலேருந்து இப்போ பார்த்தா இப்போ அதாவது பிறந்தப்ப அது வந்து நல்லா இருந்திருக்கு, இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்திருக்கு. பட் இப்போ பார்த்தா இதெல்லாமே என்கிட்ட இருந்து ரொம்ப தூரமா தெரியுது அப்படின்னு வந்து அவர் நீராவை அட்ரஸ் பண்ணி சொல்றாரு. Sometimes, when I have looked at the sky, I have seen a dying star. I feel a shiver in my heart. My eyes come down to the earth and to the world all around. At those times, Neera, I feel a strong desire to fight all that is born to die. I wish to place the flag of the heavens in your almond hued palm and tell the whole world that the ray of mystical light falling on your chin shall stay arrested forever. At that moment, in the distant leaf-strewn woods, I see your enigmatic smile. அண்ட் இங்கே அவர் வந்து 2 சேஞ்சஸை பற்றி பேசுகிறாரு ஹோலாவே. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு, ரொம்ப பசுமையாக அப்படி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாம் இல்லை, ரொம்ப மாறிடுச்சு. மாடர்னைஸ்டுன்னு நம்ம சொல்லி புது விஷயங்களை நம்ம மாற்றணும்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு வரோம். அண்ட் நெக்ஸ்ட் விமனாவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ட்ரெடிஷ்னலாக இருந்தாங்க அண்ட் இப்போ எப்படி மாடர்னாக மாறிட்டாங்க அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் இவர் என்ன சொல்கிறாரு இந்த லைன்ஸ்லாம் அப்படின்னா, அவர் வந்து ஸ்கையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு டையிங் ஸ்டாரை பார்த்தோன்னே அவருக்குள்ள ஒரு ஷிவர் வருது, அவர் மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் வருது. ஸோ அப்போ அந்த இயர்த்தை வந்து பார்க்குறாரு, சுற்றி இருக்க உலகத்தை பார்க்குறாரு. ஸோ அவரை சுற்றி இருக்க இந்த நடந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் ஒரு பார்க்க அவருக்குள்ள ஏதோ பயம் உண்டாகுது அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த பயத்தை எல்லாம் அவர் தேத்திட்டு அவருக்கு நீரா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ நம்ம பிறந்ததே வாழ்றதுக்காக தானே அப்படின்னு சொல்றாரு. அண்ட் சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் ஓல்டு பீப்புள் எப்படி இருந்தாங்க அண்ட் இப்போ மாடர்ன் பீப்புள் வந்து எப்படி இருக்காங்க அண்ட் அவங்க எப்படி அவங்களோட லைஃபை லீட் பண்றாங்க அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணி சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓல்டு பீப்புள் வந்து இப்படி என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பசுமையா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு சந்தோஷமா நம்ம என்விரான்மெண்ட் இருக்கும்போது, ரொம்ப பசுமையா இருக்கும்போது, பிளசண்டா இருக்கும்போது நம்ம லைஃப் ஒரு பீஸ்ஃபுல் லைஃபா இருக்கும். எல்லாம் நம்ம செல்ஃப் கண்டென்ட்டா இருப்போம். எதுவுமே தேவை ஆசைகள் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து தேடி போகல. ஸோ இந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த மாடர்ன் பீப்புள் வந்து இப்போ ரொம்ப சாரோவா இருக்காங்க அண்ட் நிறைய விஷயங்கள்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பிகாஸ் ஏன் அவங்க வந்து அப்படி இருக்காங்க அப்படின்னா, புது விஷயங்களை தேடி போறாங்க, நிறைய கண்டுபிடிக்கணும், நிறைய சேர்க்கணும், இப்பவே நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தேடி இந்த டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸால இவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க, துயரப்படுறாங்க, பீஸ்ஃபுல்லான லைஃபை அவங்களால லீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஃபிளாக் ஆஃப் ஹெவன்ஸ், அந்த உலகத்தை அழகா உன்னோட ஆல்மண்ட் கலர்டு பாம்ல நான் வந்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த உலகத்துக்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ரே ஆஃப் மிஸ்டிக்கல் லைட், அதாவது இந்த சன்லைட், உன்னோட சின்ன படுற அந்த சன்லைட் வந்து எப்பயுமே உங்ககிட்ட இருக்கும், எப்பயுமே இந்த உலகத்துல வந்து நிலைச்சு இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. பட் அவர் சொல்லிட்டு அந்த மூமெண்ட் என்னன்னா, எங்கேயோ டிஸ்டன்ஸ்ல அந்த லீவ்ஸ்டுவன் வுட்ஸ்க்கு நடுவுல அந்த நீராவோட ஒரு எனிக்மேட்டிக் ஸ்மைல், அதாவது ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்மைலை வந்து அவர் பாக்குறாரு. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு ஆஸ்பீஷியஸ் திங்கா இருக்கு, அது அவருக்கு ஒரு ஷிவரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எதை குறிக்குது அப்படின்னா, இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நேச்சர் வந்து எப்பயுமே நிலையானது அப்படின்னு வந்து அவரு சொல்லணும்னு அவர் வந்து விஷ் பண்றாரு. பட் அதை சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னோட இந்த மிஸ்டீரியஸ் ஸ்மைல் அப்படின்ட்டு அவர் வந்து கொண்டு வராரு. இந்த டாபிக் என்ன அப்படின்னா நேச்சரை பத்தி தான். பட் அதே நேரத்துல எஃபிமெரல் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் லிவ்ட், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நிலைக்கக்கூடியது, கொஞ்ச நாட்களுக்கு மட்டும் நிலைக்கக்கூடியது. ஸோ இவர் இப்படி சொன்ன உடனே நீராவோட அந்த மிஸ்டீரியஸ் ஸ்மைல் எதை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. You know, Neera, that the white pigeons that fly in the evening sky, even they are obscured by darkness, like the light of our eyes and like all worldly sorrows. It's only the misery of man that stretches beyond his lifetime. அண்ட் இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீரா கிட்ட இந்த ஒயிட் பீஜன்ஸ் வந்து அந்த ஈவினிங் ஸ்கைல மறைஞ்சு போயிடுது, டார்க்னஸால சூழ்ந்துருது அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அப்படின்னா, நம்ம கண்களை மாதிரி எப்படி ஒயிட் அண்ட் பிளாக் அப்படி இருக்கோ, கலந்துருக்கோ, அதே மாதிரி இந்த ஒயிட் பீஜன்ஸ் கூட அந்த டார்க்னஸால மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அது எப்படி அப்படின்னா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்ல்ட்லி பிளஸர்ஸ் எல்லாமே நம்மளோட சாரோ மட்டும்தான் எப்பயுமே இருக்கும், இந்த பிளஷர்லாம் இருக்க போறது இல்லை. அண்ட் வந்து எப்பயுமே நிலைச்சு நம்ம லைஃப் டைம் ஃபுல்லா நம்ம கூட இருக்க போறது என்ன அப்படின்னா மிசரி மட்டும்தான், சோகங்கள் மட்டும்தான் சொல்றாரு.
அண்ட் இந்த சின்ன லைஃப் டைமில், அதாவது எஃபிமெரல்னா ஷார்ட் லிவ்டா, ஸோ அது மாதிரி நம்மளோட இந்த எஃபிமெரல் லைஃப் டைமில் நம்ம அதை இதுன்னு தேடி போய் ஸ்ட்ரகிள்ஸ், சாரோஸ் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோம். அது மட்டும்தான் எப்பயுமே ரிமைனிங்காக இருக்குது. ஸோ அதனால நம்ம லைஃப் வந்து டார்க் ஆயிடுது அப்படின்னு வந்து அவர் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை டெக்னாலஜிக்கலாகவும் இப்படி தேடி போகிறனால வெறும் சொசைட்டியில் மட்டும் இல்லை, நம்ம சுற்றி மட்டும் இல்லை, நமக்குள்ளேயும் வந்து சைக்காலஜிக்கலாகவும் நமக்குள்ள நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. என்விரான்மெண்டல்லையும் தான், நம்ம சரௌண்டிங்லேயும் நமக்குள்ளேயும் இந்த என்விரான்மெண்டலோட தாக்கம் நமக்குள்ளேயும் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இப்படி தேடி போகிறனால இந்த ஷார்ட் லிவ்ட், அதாவது இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான், அதை வந்து நிம்மதியாக இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து வெறும் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் மட்டும்தான். ஷுவரா இதுதான் அப்படின்ட்டு வந்து எந்த மெட்டீரியல் டெக்ஸ்ட்டும் இல்லை. பட் எங்களோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.